அன்புடைய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த லைவ்ல முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். அதாவது இந்தியாவுல ஏன் எல்லாரும் இவ்ளோ கோவமா இருக்கோம்? ரோட்ல, பஸ்ல, ஆபீஸ்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, கமெண்ட்ஸ்ல, பாலிடிக்ஸ்ல எல்லாரும் கோபம். எதுக்கு எடுத்தாலும் திட்டல். எல்லாரும் சண்டை போடுறாங்க. யாரு மேலயோ கோவப்படுறாங்க. ஆனா எதுக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கு பேச போறோம். வழக்கமா கரண்ட் அஃபேர்ஸையும் மற்ற விஷயங்களையும் ஜென்ரலா தான் பேசிட்டு இருப்போம். பட் இன்னைக்கு இந்த டாபிக்கை பேசணும்னு தோணுனதுக்கு காரணம் ஒரு சின்ன விஷயம் அப்சர்வ் பண்ணி ஃபீல் பண்ணதுனாலதான். அது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் எல்லாரும் இருக்கிறப்போ ஜென்ரலா ரிலாக்ஸ்டாகவும் ஃபீலாகவும் அந்தந்த மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி பிரச்சனையா இருக்கு. இந்த லைவ் முடியிறப்போ நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா, இது நானும் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு. சண்டை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரேரா தான் கேள்விப்படும். டிபேட் அப்படிங்கிற எல்லாமே ரொம்ப காமன் கம்போஸ்டா நடக்கும். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த பிடிக்கலன்னா டிசக்ரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு சின்னதா ஒரு ஒப்பீனியன் சொன்னாலே அதுக்கு சண்டை போடுறாங்க. வார் நடக்குது. கேள்வி கேட்டா துரோகின்னு சொல்றாங்க. ஒரு சந்தேகம் கேட்டா நீ ஏன்டா இதெல்லாம் கேட்கற அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ப்ரெஷர் குக்கர் இருக்கத ஃபீல் பண்ண முடியுது. விசில் சத்தம் அதிகமா கேக்குது. ஆனா யாருமே அந்த குக்கரை ஓபன் பண்ண மாட்றாங்க. அத ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன் இதை ஓபன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத தாண்டி இதை ஓப்பனே பண்ண வேணாம், ஓபன் பண்ணி அதுல இருந்து ஏதாவது பூதம் வந்துருமா அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் இந்த ப்ரெஷர் குக்கர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எல்லாரும் ஒருவித ப்ரெஷர்லயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஏன் இதெல்லாம் நடக்குது, எதுக்காக இவங்க இவ்வளவு ப்ரெஷர் ஆகுறாங்க, இந்தியாவில இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களான மிடில் கிளாஸ் எதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரியாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான கேள்வி. ஏன்னா சோசியல் மீடியா ஓபன் பண்ணாவோ இல்ல இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணாலோ எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாலியா இருக்கிற மாதிரி, டிராவல் பண்ற மாதிரி, ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி போடுறாங்க. ஏன்னா சோசியல் மீடியா தானே நம்ம லைஃபோட ரெசம்பலன்ஸ். அதுல எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறாங்க. எல்லாரும் பணக்காரராகவே இருக்கிறாங்க. எல்லாரும் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படித்தான் சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்டும் ஒவ்வொருத்தர் பத்தியும் சொல்லுது. ஆனா ரியல் லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் இஎம்ஐஸ் இருக்கு, டெட்லைன்ஸ் இருக்கு, ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கு, பேரண்ட்ஸோட ப்ரெஷர் இருக்கு, கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு டென்ஷன், கல்யாணம் ஆகலைன்னு ஒரு டென்ஷன். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒவ்வொருத்தரும் சிக்கி சின்னாபின்னமாகி ரொம்ப சிரமப்படுறாங்க. இது எல்லாத்தையும் கமெண்ட்ல கதறது மூலமா, ட்ரோல்ல திணற திணற இன்னொருத்தரை அசிங்கப்படுத்துறது மூலமா எல்லாரும் இந்த டோப்பமைனை என்ஜாய் பண்றாங்க. கோவம் அப்படிங்கிற இந்த ஒரு டோப்பமைனை எல்லாரும் வெவ்வேறு விதமா என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட், பாலிடிக்ஸ் ரொம்ப மோசம் ப்ரோ, அரசியல் ஒரு சாக்கடை ப்ரோ அப்படின்னு சொல்ற எல்லாருமே காலையில ட்விட்டர்ல பாலிடிக்ஸ் பாக்குறாங்க, மத்தியானம் வாட்ஸ்அப்ல என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பாலிடிக்ஸ் பாக்குறாங்க, ஈவினிங் டைம்ல நைட்ல டிபேட்ஸ் பாக்குறாங்க, இன்னைக்கு என்ன போச்சு ஏது போச்சு யார் என்ன பேசுறான்னு பாக்குறாங்க. ஏன்னா சினிமாவை விட இன்னைக்கு பாலிடிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஹீரோ வில்லன் இன்டர்வல் கிளைமேக்ஸ் ஃபைட்டு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்னு இது எல்லாமே நடக்குது. ஆனா ஒரு டிஃபரன்ஸ் தான், சினிமா முடிஞ்சா 2.5 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடுவாங்க. பாலிடிக்ஸ் முடியாது. சினிமா நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, ஆனா பாலிடிக்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அடுத்த மாசம் சம்பளத்தை அஃபெக்ட் பண்ணும், பெட்ரோல் பிரைஸ் அஃபெக்ட் பண்ணும், நம்ம ஃபியூச்சரை அஃபெக்ட் பண்ணும். அதனால பாலிடிக்ஸ்ல நமக்கு நினைக்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கோபம் டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. இந்தியால இந்த ஒரு விஷயத்த மட்டும் யாருமே ஓப்பனா பேச மாட்டாங்க. இந்தியாவோட பிக்கஸ்ட் பாப்புலேஷன் யாரு? புவரா இல்ல ரிச்சா? புவரும் கிடையாது, ரிச்சும் கிடையாது, மிடில் கிளாஸ். புவருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, ரிச்சுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ்க்கு இஎம்ஐ, டாக்ஸ், எக்ஸ்பெக்டேஷன், கம்பேரிசன். அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம் தெரியுமா அப்படின்னு. சொசைட்டி சொல்லும், இவ்வளவு படிச்சுட்டு இதான் உன் சேலரியா, இதுக்குதான் படிச்சியா அப்படின்னு கேட்கும். இன்ஸ்டாகிராம் சொல்லும், உன் ஃப்ரெண்டு ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்ற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம நம்ம நிறைய டிராப்புக்குள்ள மாட்டிக்கிறோம். திருக்குறள்ல திருவள்ளுவர் அழகா ஒரு திருக்குறளை சொல்லியிருக்கிறாரு. அதாவது, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறள்.
அப்ப அந்த திருக்குறள் மூலமா அவர் சொல்ல வர்றது, நீங்க எதை காப்பாத்துனீங்களோ காப்பாத்தலையோ சினத்தை காப்பாத்துங்க. அப்படி அந்த சினத்தை நம்ம காக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சினம் நம்மள கொன்றும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். 2026ல கோவத்தை காட்டுற எமோஜியை கூட நம்ம அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. அதாவது இது ஒரு ஆட்டோ டிரைவரோட ஸ்டோரி. சென்னையில இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ டிரைவர் வந்து டெய்லி போற ஒரு ரூட்டு, செம்ம டிராபிக், அதே சிக்னலு. அதுல போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக் ரைடர் வந்து ஸ்லைட்டா அப்படியே வந்து ஒரு ஹார்ன் அடிச்சு அந்த ஆட்டோ சைட்ல நிப்பாட்டாரு. ஆட்டோக்காரு கோவப்பட்டு கத்திடுறாரு. யார் நீ, அதா இதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டாரு. அந்த பைக்ல வந்த நபரு ரொம்ப காமன் கம்போஸ்டா, ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு. அந்த ஆட்டோக்காரர் அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் மெதுவா சொன்னாரு, தம்பி பிரச்சனை பைக்ல இல்ல தம்பி, வீட்டுல. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு இதுதான் ரியாலிட்டியா இருக்கு. யார் மேல இருக்க கோவத்தையோ யார் மேலயோ காட்டிட்டு இருக்கோம். இன்னொரு டேஞ்சரஸ் ட்ரூத் என்ன அப்படின்னா, கோவம் என்கேஜ்மெண்டா மாறுது. இந்த என்கேஜ்மெண்ட் மணியா மாறுது. ஒவ்வொரு தடவை பாலிடிக்ஸ்ல நம்ம தப்பு தப்பான கமெண்ட்ஸையோ, இல்ல ஒவ்வொரு தடவை பாலிடிக்ஸ்ல நமக்கு தேவைப்படாத ஒரு விஷயத்தையோ, இல்ல ஒவ்வொரு தடவை பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு நாம போடக்கூடிய வக்கரமான கமெண்ட்ஸையும் காசாக்கி இன்னைக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. பொலிட்டிக்கல் சேனல்ஸ்ல போடக்கூடிய அத்தனை கமெண்ட்டும் காசா மாறுதுன்னு தெரிஞ்சதுனாலதான் தமிழ்நாட்டுல தினம் தினம் நிறைய பொலிட்டிக்கல் சேனல்ஸ் உருவாகி கொண்டே இருக்கு. ஒவ்வொரு கமெண்ட்டும் என்கேஜ்மெண்ட், ஒவ்வொரு கோவத்தை வெளிக்காட்டுறதுக்கு போடுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தைக்கு வரக்கூடிய எதிர்வினையும் அப்படின்ட்டு நம்ம அந்த கமெண்ட் போட்டு அந்த செயின் ரியாக்ஷனா குளத்துக்குள்ள போட்ட கல்லோட வேவ்ஸ் விரிவடைகிற மாதிரி இது விரிவடைஞ்சு போய்கிட்டே இருக்கு. அப்ப இத்தனை பிரச்சனையும் பிசினஸா இன்னைக்கு உலகம் பார்த்துட்டு இருக்கு. இதுதான் நம்ம நம்ப மறுக்கிற ஒரு டேஞ்சரஸ் ட்ரூத். கோவம் என்கேஜ்மெண்டா மாறுது, அந்த என்கேஜ்மெண்ட் காசா மாறுது. ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு பெரிய பிரேக்கிங் தேவைப்படுது. ஒவ்வொரு அரசியலுக்கும் பெரிய பிளவு தேவைப்படுது. அல்காரிதத்துக்கு எமோஷன் தேவைப்படுது. கண்டென்ட் காமா இருந்தா வைரல் இல்ல, நியூட்ரலா இருந்தா அது வைரல் ஆகுறது இல்லை அப்படிங்கிறதுனால கோவத்தை ஃபீட் பண்றதுக்காக ஃபியரை ஏஐ மூலமா செல் பண்றதுனால ஹேட்டை பேக்கேஜ் பண்ணி மக்கள் கிட்ட வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் ஒட்டுமொத்தமா நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாரும் கோவமாவே இருக்கிறதுக்கான காரணம் நாம கிடையாது. இது ஒரு கலெக்டிவ் ஃபீல். கோவப்பட்டு கண்ட்ரோலை லாஸ் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆகி நம்மளோட சுயத்தை நாமளே இழக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லைன்னா டயர்ட் ஆயிடும். ஸ்ட்ராங் பீப்புள் காமா இருப்பாங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. வீக் பீப்புள் தான் கோவப்படும். அந்த கோவம் நம்மள ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும். இந்த லைவோட லாஸ்ட்ல உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். நீங்க கோவமா இருக்கீங்களா இல்ல டயர்டா இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வேற யாரு மேலேயோ காட்ட முடியாத கோபத்தை நம்ம மேலேயே காட்டிக்கிறோம். இல்ல அத எளிதா யார் மேல காட்ட முடியுமோ அவர் மேல காட்டிட்டு போயிட்டோம். ஒரு பஸ் கண்டக்டர் அவங்க அப்பா வயசு இருக்கிற ஒருத்தரை பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அடிக்கிறாரு. அதை சுத்தி வேடிக்கை பார்த்த யாருமே போய் தடுக்க கூட போல. அந்த வீடியோ பார்த்த வரைக்கும், இதுக்கப்புறம் கூட தடுத்திருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு மேனேஜர் அவருக்கு கீழே இருக்கவங்களை திட்டாரு, அவரு அவங்களோட வைஃபையோ ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல வேற யாருக்கிட்டயோ அந்த கோவத்தை வெளிக்காட்டுறாரு. இது ஒரு செயின் ரியாக்ஷனா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இன்னொன்னு, இது எல்லாத்தையும் காட்ட முடியாத, யார்கிட்டையுமே சொல்ல முடியாத நிலையில இருக்கக்கூடியவங்க அத சோசியல் மீடியால வந்து எக்ஸிபிட் பண்றாங்க. யார் எந்த விஷயம் போட்டாலும் அதுக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இது தப்பு, நீ தப்பு, உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால கோபம் நல்லதில்லை, அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வள்ளுவர் சொன்ன மாதிரி சினத்தை காப்போம், சிறப்பாக வாழ்வோம்.